வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமானது இன்று தொகுதி 4ற்கான தேர்வின் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 30/1/2024 அதாவது தியாகிகள் தினமான இன்று வெளியிட்டுள்ளது. ஏறக்குறைய 6244 பணிகளுக்கான தேர்வினை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதற்கான தகவல்களை இன்று பார்ப்போம். முக்கியமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வு அறிவிக்கை வெளியிட்ட நாள் 30/1/2024. இதை நம்ம ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டு 28/2/2024, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி. ஏறக்குறைய ஒரு மாதம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு மாசத்துக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிடணும். அதே போல ஏதாவது நம்ம அப்ளை பண்ண விண்ணப்பத்துல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை ஆன்லைன்ல கரெக்ட் பண்றதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கால அளவு ஒரு 3 நாள் கொடுத்திருக்காங்க. மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து மார்ச் 6ஆம் தேதி வரை கொடுத்திருக்காங்க. அடுத்தது தேர்வு நாள், நமக்கு எக்ஸாம் டேட் ஜூன் 9ஆம் தேதி 9 முதல் 12 வரை கொடுத்திருக்கிறாங்க. ஏறக்குறைய நமக்கு ஒரு 5 மாத காலங்கள் இடைவெளி இருக்கு. 5 மாதங்கள் இல்ல, 4 மாதங்கள் தான். ஏன்னா இந்த ஜனவரி மாசம் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதங்கள் முழுமையாக இருக்கு. அதனால இந்த 4 மாதங்களை சரியாக பயன்படுத்தினா நாம் தேர்வுல வெற்றி அடையலாம். தேர்வினை எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே நம்ம www.tnpc.gov.in அல்லது www.tnpc.exam.in நம்ம அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம டைரக்டாவே நம்ம போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நாம அப்ளை பண்ணணும். அதே போல இதுல நமக்கு சர்வீஸை செலக்ட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னு வனக்காப்பாளர், வனக்காவலர். இந்த 2 போஸ்டுக்கு வேணும்னா இது ஒண்ணு மட்டும் போட்டுக்கலாம். என்ற விருப்பத்தினை மட்டும் தெரிவு செய்ய வேண்டும். இதுல தான் நான் போவேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வனக்காப்பாளர், வனக்காவலர் போஸ்ட் வேண்டாம் அப்படின்னா இதை தெரிவிச்சுக்கலாம். நெக்ஸ்ட், அதாவது வனக்காப்பாளர், வனக்காவலர் அல்லாத ஏனைய பதவிகளும் போட்டுக்கலாம். இல்ல நான் எல்லாத்துலயுமே நான் போக விரும்புறேன் அப்படின்னா அனைத்து பதவிகளுக்கும் அப்படின்ற தேர்வை நாம் தெரிவி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், எவ்வளவு போஸ்ட் எந்தெந்த பதவியில் கொடுத்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலருக்கு 108 பதவிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதே போல இளநிலை உதவியாளர் பிணையமற்றது 2442 பதவிகளும், இளநிலை உதவியாளர் பிணையம் அதுக்கு 44 போஸ்டுகளும், இளநிலை உதவியாளர் 10, அதாவது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துல 10 போஸ்டும், இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்துல 27 போஸ்டும், இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துல 49 போஸ்டும், இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு சிறு தொழில் கழகத்துல 15 போஸ்டும். இந்த மாதிரி 6244 பதவிகளுக்கான தேர்வை நமது தமிழ்நாடு தேர்வாணையம் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். சில பதவிகளுக்கு டிகிரி கேட்டிருக்காங்க. அது எந்தெந்த பதவிகள்ன்றது அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு தேர்வு தான். ஒற்றை தேர்வு தாள் 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கும், எஸ்எஸ்எல்சி தரத்துல இருக்கும். இதுல 2 பார்ட் இருக்கும். ஒன்னு பகுதி ஆ, 2 பகுதி ஆ. பகுதி ஆல தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, இது 100 மார்க்குக்கு இருக்கும். இது ஜெனரல் தமிழ், அதாவது பொது தமிழ்னு சொல்லுவாங்க. இதுல 150 மார்க்குக்கானது. 2வது பார்ட் பார்ட் ஆல பொது அறிவு 75 கொஸ்டினும், மென்டல் எபிலிட்டி ரீசனிங்ல 25 கொஸ்டினும், மொத்தம் 100 கொஸ்டினுக்கு 150 மார்க் இருக்கும். இதுல தமிழ் தகுதி தேர்வுல 100 கொஸ்டின்ல 40% கொஸ்டினுக்கு நீங்க சரியான ஆன்சர் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதுக்கு அடுத்தது பார்ட் பகுதி ஆவை வேல்யூ பண்ணுவாங்க. அதனால ரெண்டுமே இம்பார்ட்டன்டான பகுதி. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தேர்வுக்கு தயாராகுங்க. நீண்ட நாட்களாக காத்திருந்து
காத்திருக்கீங்க. இந்த தியாகிகள் தினத்துல இந்த தேர்வு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய தியாகங்கள் எல்லாத்தையும், அதாவது சந்தோஷங்கள், நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட், அதே போல திருவிழா, இந்த எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 4 மாதங்கள் கடினமாக உழைத்தால் நாமளும் அரசு அதிகாரிகளாக ஆகலாம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.